அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் 2025 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரிகளில் 2025 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tneaonline.org. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இணையதளத்தில் தான் அரசு பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 பொறியியல் சேர்க்கை 2025 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவை தொடங்கும் முன் வழிமுறைகளை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கவும். TFCகள் ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது. இது போன்ற அழைப்புகள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையதளத்திலேயே பொறியியல் மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குயிக் லிங்க் அப்படிங்கிற இந்த பக்கத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ் ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு அரசு பொறியியல் சேர்க்கை 2025 தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் BE, அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் பட்டப்படிப்புகளுக்கு சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு BE, BTech, BArch பட்டப்படிப்பிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளால் ஒப்படைக்கப்பட்ட இடங்களுக்கான 2025 2026 கல்வியாண்டில் சேர்க்கை பெற கீழ்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை www.tneaonline.org அல்லது www.dte.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் தங்களின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஏதுவாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம், அதாவது TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் விவரங்கள் மேற்காணும் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப கட்டணம், அதாவது பதிவு கட்டணம் OC, BC, BCM, MBC மாணவர்கள் ₹500, SC, SCA, ST மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் ₹250 இணையதளம் வழியாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI வழியாக செலுத்தலாம். இணையதளம் வழியாக பதிவு கட்டணத்தை செலுத்த இயலாத மாணவர்கள் தி செக்ரட்டரி TNEA என்ற பெயரில் சென்னையில் மாற்றத்தக்க வகையில் 7/5/2025 பின்னர் பெறப்பட்ட வரைவோலையை பதிவு கட்டணமாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் வாயிலாக மட்டுமே சமர்ப்பிக்கலாம். கலந்தாய்வு விவரங்கள், வழிகாட்டி மற்றும் கால அட்டவணையை மாணாக்கர்கள் மேற்காணும் இணையதளம் வழியாக மட்டுமே அறிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டிய நாள் 7/5/2025 முதல் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 6/6/2025 ஆகும். மாணாக்கர்கள் இணையதளம் வழியாக தங்களுடைய விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் பொழுது அசல் சான்றிதழ்களை இணையதளம் வழியாக சரிபார்க்கும் பொருட்டு தங்களுக்கு விருப்பமான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தினை, அதாவது TFC சென்டர் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட அசல் சான்றிதழ்களை இணையதளம் வழியாக சரிபார்க்கும் போது ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அந்த குறிப்பிட்ட மாணாக்கரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு குறிப்பிட்டு அனுப்பப்படும் தேதி மற்றும் நேரத்தில் TFC மையத்திற்கு நேரடியாக வந்து சரி செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் நேரடியாக நடைபெறும். அனைத்து வகையான கலந்தாய்வுகளும் இணையதளத்தின் வழியாக மட்டுமே நடைபெறும். அடுத்ததாக ஒரு நோட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. BE, BTech லேட்டரல் என்ட்ரி அண்ட் பார்ட் டைம் அட்மிஷன் அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதன் பிறகு FG PMSS இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. TNEA 2025 ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. ஷெட்யூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேதி விவரங்கள், ரேண்டம் நம்பர், டேட், அந்த மாதிரி தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை கால அட்டவணை, அறிவிப்பு வெளியீடு, இணையதள வழியாக விண்ணப்பம் பதிவு செய்தல்,
விண்ணப்பங்களை நிரப்புதல், அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல் 7/5/2025 முதல் ஆரம்பமாகும். விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் 6/6/2025. அசல் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இறுதி நாள் 9/6/2025. சம வாய்ப்பு எண் ஒதுக்கப்படும் நாள், அதாவது ரேண்டம் எண் ஒதுக்கப்படும் நாள் 11/6/2025. சேவை மையம் வாயிலாக சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நாள் 10/6/2025 முதல் 20/6/2025 வரை. தரவரிசை பட்டியல் வெளியீடு 27/6/2025. சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல் 28/6/2025 முதல் 2/7/2025 வரை. அப்புறமா அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதளம் வழியாக மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர்கள், பொது பிரிவு சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதளம் வழியாக மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர், பொது கலந்தாய்வு இணையதளம் வழியாக பொது கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி இடஒதுக்கீடு 7.5%. இதற்கான தேதி விவரங்கள் எல்லாமே பின்னர் வெளியிடப்படும். அப்புறமா TFC லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் TFC சென்டர் நேம் அண்ட் அட்ரஸ், கோஆர்டினேட்டர் தொடர்பு எண்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களது மாவட்டத்தில் உள்ள TFC சென்டர் நேம் அண்ட் அட்ரஸ், கோஆர்டினேட்டர் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைத்து மாவட்டத்திலும் உள்ள TFC சென்டர் லிஸ்ட் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. முகவரி, கோஆர்டினேட்டர், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025க்கு பதிவு செய்யும் முறை அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025 முழுமையாக இணையவழி விண்ணப்ப பதிவாகும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமைந்துள்ளது. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்துதல், விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், இறுதி இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். சான்றிதழ்கள் சரிபார்த்தல் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் இணைய வழியாக விண்ணப்பதாரர்களை நேரில் அழைக்காமல் நடத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் எல்லா செயல்களையும் தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வழியாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் எல்லா சேவைகளுக்கும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். அங்கு அவர்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் கிடைக்கும். முழுமையான இணையவழி கலந்தாய்வு கீழ்காணும் பல அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டது. அதாவது விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல், சம வாய்ப்பு அதாவது ரேண்டம் எண் உருவாக்குதல், பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் இணைய வழியாக சான்றிதழ் சரிபார்த்தல், தரவரிசை வெளியிடுதல், விருப்பமான கல்லூரிகளை மற்றும் பாடப்பிரிவுகளை பதிவு செய்தல், குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல், இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல், கல்லூரியிலோ அல்லது பொறியியல் சேர்க்கை உதவி மையத்திலோ கல்லூரிக்கான கட்டணத்தை செலுத்தி சேர்க்கையை உறுதி செய்தல். இவ்வாறு படிநிலைகளை கொண்டது இந்த மாணவர் சேர்க்கையானது. விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள எல்லா விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக எவ்வாறு இணையதள விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவின் படிகள், பயனர் பதிவு, உள்நுழைதல், சுய விவரங்கள், சிறப்பு இடஒதுக்கீடு விவரங்கள், உதவித்தொகை விவரங்கள், பள்ளி தகவல்கள், கல்வி தகுதிகள், தகவல்களை மீண்டும் சரிபார்த்து மாற்றுதல், விண்ணப்ப பதிவு கட்டணம் செலுத்துதல், விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்தல், அசல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல், இந்த மாதிரி 11 படிநிலைகளை கொண்டது இந்த விண்ணப்ப படிவம், இணையதள விண்ணப்ப படிவம். அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025க்கான முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கண்டிப்பாக இதை தெளிவாக ஒருவாட்டி வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒருவாட்டி வாசித்து புரிந்து கொண்டாலே இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றிய முழு தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரும். இடஒதுக்கீடு விவரங்கள், அதாவது ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக மேலும் பல தகவல்கள் எல்லாமே இந்த லிங்க்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி மாணவர்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்க கொடுத்திருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ஹியர் ஃபார் BArch ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ரெஜிஸ்ட்ரேஷன் தனியா கொடுத்திருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இரண்டுமே விண்ணப்ப படிவம் பதிவு செய்வது ஒரே மாதிரி தான். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற இயலாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்களை வழங்குவதை உறுதி செய்யவும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே விண்ணப்பதாரரின் பெயர் எழுத வேண்டும். அப்புறமா கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி தற்போது செயல்பாட்டில் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து தகவல் தொடர்பும் இந்த தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இரண்டாவதாக
மின்னஞ்சல் முகவரியை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் +1 தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா கேட்குறாங்க, எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் TNHSC, CBSE, ICSE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்க கல்வி தகுதியை டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். 6 கேரக்டருக்குள்ளாடி ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு நியூமரிக் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க லாகின் பண்றது இந்த மாதிரி. அதன் பிறகு இந்த சேவ் ஆப்ஷன்ல நீங்க லாகின் பண்ண வேண்டும். உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சலுக்கு OTP சென்ட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லேயே அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் ஆகும். அதன் பிறகு நீங்க விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள் கேட்கறாங்க. நேம், சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, ஆதார் எண் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா என்டர் பண்ணிக்கோங்க, எல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் பாலினம், பிறந்த தேதி, தாய்மொழி, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, குடியுரிமை, பிறப்பிடம், ரிலீஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், மாநிலம், மாவட்டம், தாலுக், அஞ்சல் குறியீட்டு எண், சாதி சான்றிதழ் எண், தந்தையின் பெயர், தாயின் பெயர், பாதுகாவலர் அல்லது பெற்றோர் தொலைபேசி எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ், மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகள், இவர்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப்புக்காக ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே, உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எழுத வேண்டும். பள்ளி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக அகாடமிக் டீடைல்ஸ் தெளிவாக என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் ப்ரிவியூ பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை ப்ரிவியூ பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டும். பேமெண்ட் பண்ண பிறகு உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்ப படிவத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியா தகவல்கள் தெரிவிப்பாங்க. தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், கட் ஆஃப் மதிப்பெண்கள் போன்ற தகவல்கள் எல்லாமே பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த இணையதளத்திலே நீங்க லாகின் பண்ணி எல்லா தகவல்களையும் பதிவு செய்து கொள்ளலாம். சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக, அசல் சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக இந்த இணையதளத்திலேயே நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே +2 தேர்ச்சி பெற்று 2025-2026 கல்வியாண்டில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையதளத்திலே எப்ப வேணாலும் நீங்க லாகின் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் லாகின் செய்து பரிசோதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.